வணக்கம். என் பேர் எஸ்ஜே அர்ஜுன். இது எனக்கு முதலாவது ரிலீஸ் ஆகிற படம் சூதுகம் 2. நான் இதுக்கு முன்னாடி வந்து முண்டாஸ்பட்டியில் அசிஸ்டண்டாக என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ராட்சசன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அப்புறம் மார்க் ஆண்டனியில் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் யங் மங்சங்னு ஒரு படம் பிரபுதேவா மாஸ்டரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் தயாராக இருக்குது. இப்போ சூதுகம் 2 ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த சூதுகம் 2 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நான் முதல்ல ரைட்டராக தான் உள்ளே வந்தேன். உள்ளே வரும்போது நலன் சார் வந்து இது பார்ட் 2 பண்ணுறதுக்கு வந்து அவர் ஒரு பார்ட் 2 சூதுகம் பார்ட் 2 இப்படி தான் இருக்கும்னு ஒரு ஐடியா வச்சுருந்தார். அந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அருமை பிரகாசமாக கருணாகரன் சார் இருந்தார். அவங்களோட அப்பா ஞானோதயம் இருந்தார். அப்புறம் சிஎம்மா நம்ம ராதாரவி சார் அவங்களாம் அப்படியே இருந்தாங்க. இதில் நாங்கள் வந்து அவர் கொடுத்த ஐடியாவில் புதுசாக உருவானது தான் வாகை சந்தர் சார் கேரக்டர். ஸோ அப்புறம் இந்த விஷயத்தை ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து தாஸ் கேரக்டர் என்ன அப்படின்னும் போது போன பாட்டில் தாஸ் கேரக்டர் கிளைமேக்ஸில் ஒரு மினிஸ்டர் பொண்ணை கடத்திட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். மினிஸ்டர் பொண்ணை கடத்திருப்பார். ஸோ நாங்கள் இந்த 2008 ஒரு போர்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரீக்வல் ஒன்று பண்ணிட்டு அதில் வந்து குருநாத்னு ஒரு கேரக்டர். இது வந்து தாஸுக்கும் பதில் இவர் இல்லை. தாஸ் ஒரு தனி கேரக்டர், குருநாத் தனி கேரக்டர். அந்த குருநாத்துக்கும் தாஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்புறம் இந்த அருமை பிரகாஷுக்கும் குருநாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுதான் பார்ட் டூவான இது. ஸோ அதில் ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் ஆர்டராக இருக்கும். எப்படின்னா அருமை பிரகாசம் கதை தனியாக இருக்கும், குருநாத் கதை தனியாக இருக்கும். இதில் போன பாட்டில் ஏகுஜெபி சார் போலீஸாக பண்ணியிருப்பார், அவரோட கதை தனியாக இருக்கும். இது 3 லிங்க் ஆகி வர பிரச்சனைகள் அதுதான் செகண்ட் ஹாஃப் போகும். அப்படி தான் இதை வடிவமைச்சிருக்கும். இதில் நீங்கள் அப்படியே ப்ராப்பர் சீக்வல், அதாவது ப்ரீக்வலில் ஸ்டார்ட் ஆகி சீக்வலில் முடிகிற படமாக இது. அதாவது தாஸ் கேரக்டர் வேறு, குருநாத் கேரக்டர் வேறு. குருநாத் வந்து எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒருத்தவன். எப்படின்னா கன் எடுத்து நெத்தியில் வச்சாலும் சிரிப்பான் அவன். அவனுக்கு வந்து பயம் கிடையாது. எந்த விஷயத்தையும் கூலாக தான் ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் போன பார்ட்டில் இருக்கீங்களா, இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோக்குன்னு இன்ட்ரோடக்ஷன் கிடையாது, ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிடையாது, வில்லனுக்கு இன்ட்ரோடக்ஷன், அப்படி அந்த ஃபார்மேட்டில் இந்த படம் இருக்காது. அப்புறம் நாங்கள் இந்த சூதுகம் 2 நான் டேரக்ட் பண்ணும்போது என்னன்னா, நலன் சாரோட ஒரு விஷயம் வேறு. அவரோட ஸ்டைலே வேறு. இப்போ நான் அதை அப்படியே திருப்பி என்னால் ரீக்ரியேஷன் பண்ண இல்லை, வேண்டாம். என்னோட பெஸ்ட்டுன்னு அதை பண்ண ட்ரை பண்ணால் தான் ஒன்று கரெக்டாக வரும். அவர் மாதிரி பண்ண ட்ரை பண்ணால் அது வராமல் போச்சுன்னா தப்பாக போயிடுன்றதுனால நான் என்னோட பெஸ்ட்டு என்ன, அந்த படத்தை ஓவர்டேக் பண்ணணும், அது அப்படிலாம் எங்களோட மோட்டிவ் இல்லை. இது வந்து ஃபுல் ஃபன்னாக ஜாலியாக தேட்டரில் வரவங்களை என்ஜாய் பண்ண வைக்கணும். அதை மட்டும் தான் மோட்டிவ் வச்சு இது ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ அதில் வந்து சந்தோஷ் நாராயண் சார் பண்ணியிருப்பார் பார்ட் 1ல். ஸோ இது வந்து மியூசிக்குள்ளே அடங்காது. காசு பணம் துட்டு மணி, மாமா டவுசர் கண்டுச்சு, அப்புறம் கம்னா கம்னாட்டிக்கோ, ஒரு வார்த்தையை வச்சு தான் பாடலே பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதில் வந்து எட்வின்றவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹரின்றதை பண்ணியிருக்காரு. நாங்கள் சூதுகம் 2 பண்ணும்போது அதோட ஃபார்மேட்டுக்கு நாங்கள் சில விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணோம். சரி, இது எப்படி இருக்கணும், சந்தோஷ் நாராயணன் சார். ஸோ இப்போ எட்வின்ற ஒருத்தர் வரும்போது நாங்கள் 2 பிளான் பண்ணி தான் பண்ணோம். இந்த படத்தில் பாட்டு வந்து ஒரு இலக்கணத்துக்குள்ளே இருக்காது, அந்த வரிகளை சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும் பாட்டு. இப்போ நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாட்டு நல்லா தெரிய வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வி ஆர் நாட் த சேம் அப்படின்னு ஒரு வேர்டை மட்டும் வச்சு ஒரு சாங் பண்ணோம். அப்புறம் அப்பனுக்கும் பேப்பே, பாட்டனுக்கும் பேப்பேன்னு ஒன்று பண்ணோம். இது எல்லாமே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அது நீங்கள் தேட்டரில் படத்தோட, ஏன்னா எதுவுமே வந்து இது சூதுகம்ல காசு பணம் துட்டு மாதிரி எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா அது மணி பேஸ்டாக இருந்தது. இதில் எங்களுக்கு அந்த மணி பேஸ்டு ஒன்று வரல. பட் ஆனால் அதை நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சாங்ஸும் உங்களை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவோம். அந்த இல்யூஷன் கேரக்டர் தான் இல்லை மெயின். இல்யூஷன் கேரக்டரும் அருள்தாஸ் அவரோட போன பார்ட்டில் வந்து தாஸோட அண்ணனாக பண்ணியிருப்பார். அந்த இல்யூஷன் கேரக்டரும் அருள்தாஸ்க்கும் உள்ள கனெக்ஷன் தான் அந்த ஒரு லிங்கே நாங்கள் இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த இல்யூஷன் கேரக்டர் வச்சு இதில் வந்து நீங்கள் போன பாட்டில் அந்த இல்யூஷன் கேரக்டர் கொஞ்சம் கூட ஒரு ஆடடாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த கேரக்டர் இருக்காது. இன்ட்ரோ பிளாக்ல அந்த கேரக்டர் இறந்துடும். ஆனால் இதில் நாங்கள் அந்த கேரக்டரை வச்சு சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் தேட்டரில். இதில் வந்து அது அருமை பிரகாசம் அப்படியே சேம் அந்த வேர்ல்டில் தான் இருக்காரு. அவங்க அப்பா ஞானோதயம் ஒரே தான், சிஎம்மா ராதாரவி சார் இருக்காரு. பாகே சாரும் இதில் உள்ள வர்றாரு. இப்போ அந்த சென்னையில் தாஸ் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் குருநாத்னு ஒருத்தன் வாழ்ந்தான். அவனோட ஸ்டோரியை தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். தாஸ் கேரக்டர் எங்கே இருக்கான், அவன் இப்போ ஒரு மினிஸ்டர் பொண்ணை கடத்திட்டு வந்து ஜெயிலில் இருக்காரு. அந்த குருநாத்துக்கும் இந்த தாஸுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ அருமை பிரகாசத்துக்கும் இந்த குருநாத்துக்கு என்ன சம்மந்தம்? அதெல்லாம் இந்த பார்ட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது ப்ராப்பர் தொடக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரீக்வல்லேருந்து சீக்வலில் வந்து படம் முடியும். அதான் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் மிர்ச்சி சிவா வந்து ஒருத்தரை கூட அடிக்க மாட்டாது இந்த படத்தில். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து யாரையும் அடிக்கிறோம், அது அந்த கேரக்டர் நாங்கள் நேம் என்ன வச்சுருக்கோம், குருநாத் மனித நேயம் உள்ள கிரிமினல் அப்படின்னு தான் இருக்கும். இதில் ஆக்ஷன் பிளாக் எல்லாமே இருக்குது, சேஸ் இருக்குது, கிளைமேக்ஸ் ஆக்ஷன் பிளாக் இருக்குது. இதில் வந்து ஹீரோ வந்து அடித்து பறக்க விடுற ஆக்ஷன் பிளாக் கிடையாது. ஐடியாவாக இருக்கும். அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே ஐடியாவாக ஒரு ஃபன்குள்ளே இருக்கிற ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும். இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபைட் ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஃபுல் லென்த் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபைட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஸோ எல்லாமே ஃபன் பேஸ்டுலாம் இருக்கும். எதுவுமே வந்து சீரியஸாக ரத்தம் அப்படி அந்த இதில் போகாது. ஒரு ஜாலியாக இருக்கும். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்துன்னு போகிற மனதில் ரைட்டர்ஸே இருந்தாங்க. இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு படத்தில் ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ஒர்க் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டருக்கும் அந்த ரைட்டருக்குமே வந்து முதல்ல ஜெல் ஆக வேண்டியது இருக்குது. ஜெல் மீன்ஸ் என்னென்னா அவங்க ஐடியாலஜும் நம்மளோட ஐடியாலஜும் சேர்ந்து போக வேண்டியது இருக்குது. நான் முண்டாஸ் பட்டில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அப்படியே அவர் கூட அடுத்தது நான் வரும்போது ராட்சசன் ஸ்க்ரீன் பிளே அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் இருந்தது. இவர் மார்க்காண்டனை நான் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவ் சார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நான் தபாங் வந்து நானும் அவர் தான் தமிழில் வந்து இங்கே டப் பண்ணோம். சல்மான் சார் படம். அங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிது. அதில் அவரோட திங்க்கும் இப்போ நம்ம அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மார்க்காண்டனி போய் பண்ண முடிஞ்சுது. அதை தாண்டி இப்போ நான் வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் ரொம்ப செலக்டிவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 இப்போ ராட்சசன் ரிலீஸ் 2016 இருக்கும். அதுலேருந்து இப்போ 2024 வரைக்கும் மார்க்காண்டனி மட்டும் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அவரோட அடுத்த படத்தில் நான் கூட வேலை செய்கிறேன். மற்ற இயக்குனரோட போய் சேர்ந்து வேலை செய்யறதுன்றது வந்து அது இல்லை. இப்போ எப்படி சொல்ல வருதுன்னா இப்போ எல்லாருமே வந்து என்னன்னா ரைட்டர்ஸே வந்து டைரக்டர் ஆகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து நான் ஃபுல் லென்த் ஒரு சினிமாவில் நான் ரைட்டராக மட்டுமே என் வாழ்க்கையை நான் கொண்டு போக முடியும் என்னால். பட் ஆனால் அதை விட நம்ம கதை பண்ணுறோம், நம்ம ஏன் டைரக்டர் ஆகக்கூடாதுன்ற எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சு. அது சினிமா எப்போ வந்து ஃபிலிம் டிஜிட்டல்குள்ளே வந்தது, மேக்கிங்ன்றது பெரிய விஷயம் இல்லைன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கான பயிற்சி எனக்கு கண்டிப்பாக தேவையான இங்கே நிறையா ரைட்டர்ஸே வந்து டைரக்டர் ஆகிற மென்டாலிட்டி. அதனால தான் இங்கே வந்து நமக்கு ரைட்டர்ஸ்னு ஒருத்தவங்க தனியாக தெரிய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நான் பழகிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. ரைட்டர்ஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ரைட்டர்ஸுமே வந்து அவங்க நெக்ஸ்ட் டைரக்ஷன் பண்ணுற மூடில் தான் இருக்காங்க. இப்போ நான் போய் ஒர்க் பண்ணுற படங்கள் எல்லாத்தையுமே இப்போ மார்க்காண்டனில் என் கூட இன்னொருத்தர் ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைரக்ஷனில் தான் இருக்காங்க. அவங்கள அந்த ரைட்டிங் ஜாப்லேயே ஃபுல் லென்த் போகிறதுல வந்து அவங்களுக்கும் உடன்பாடு இல்லை. ஸோ அதனால வந்து இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரைட்டர்ஸ் டக்குன்னு வெளில தெரியாமல் இருக்கலாம்னு கூட எனக்கு தோணுது. அதான் இந்த நாடும் நாட்டு மக்களும் அது வந்து நாங்கள் பிளாங்காக விட்டுட்டோம். ஸோ இந்த படத்தில் வந்து நலன் சார் கொடுத்த ஐடியாவிலேயே வந்து அந்த வேர்டு ஒழிஞ்சிருந்தது. இந்த நாடும் நாட்டு மக்களும்ங்கிற வேர்டு என்னன்னா சூதுகவும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் வெல்லும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வேர்டு. அதுக்குள்ளேருந்து தான் சூதுகம் எடுத்தது. நலன் சாரோட ஐடியா தர்மம் வெல்லுங்கிற படம் நம்ம எடுக்கணும், சூதுகவுன்ற படம் மட்டும் நம்ம பார்ட் 1 பண்ணிட்டோம். இப்போ 2வது கதையும் அதே மீட்டர்ல தான் இருக்கு, சூதுகவும் தான் இருக்கு. தர்மம் வெல்லுங்கிறத எடுக்கணும்னாரு. ஸோ அந்த தர்மம் வெல்லுக்குன்றதுக்காக நாடும் நாட்டு மக்களும் நாங்கள் ஒரு டேக்லைன் வச்சு ஒரு ஒரு இடத்த பிளைனா விட்டுருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தெரியும். எண்டில் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாகேசாரோட ஒரு சின்ன ஒரு டைலாக் இருக்கு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு சூதுகவும்ங்கிறது மீன் என்னன்னா இங்க வந்து நேர்மையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றவனுக்கும் அதே விஷயத்த வந்து ஒருத்தன் வந்து எத்தனை வழிகள் இருக்கும் அத்தனையும் தேடி அதை அடைய நினைக்கிறவங்களுக்குமான ஒரு சண்டை தான் இந்த படம். அது எண்டில் வந்து எப்போதுமே வந்து உண்மை வந்து இன்னைக்கு தோக்கலாம். பட் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அதோட வேல்யூ, அந்த உண்மைக்கான வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத ஒன்று இந்த படம் சொல்லும். அந்த தவறான ஒரு விஷயத்தை செல் பண்ணி அடையிறது வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படத்துல இருக்கும். ஆனால் இதை வந்து ஃபுல்லா ஃபன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கும். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து December 13 தேட்டரில் வருது. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க. நீங்கள் டிக்கெட் கொடுத்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். தேங்க்யூ.